இந்தா உனக்கு சட்டை. மாமாவுக்கு அவார்டு கொடுக்குற மாதிரியே கொடுக்குறீடி. ஐயோ, ஒரு புடவை உனக்கு ப்ளவுஸ் தச்சுக்க, எனக்கு தைக்க வேணாம். ஒரு புடவை மட்டும் எனக்கு தச்சு வை, நான் எப்பயாவது வந்தேன். ஓ அப்ப இங்க தைக்கிறதா எடுத்து வந்தே நீ. இங்க வந்தா மட்டும்தான் நிவி வந்து ஜாலியா இருப்பான். முறுக்கு வேணாம், முறுக்கு நிறைய இருக்குது, நிறைய சுட்டாச்சு, பக்கெட் ஃபுல்லா இருக்கு. யாண்டி ஐயோ, சரி 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 சரி. தீபாவளி முடிச்ச கையோட ஊருக்கு கிளம்பியாச்சு. அப்பா ஈரோட்ல இருந்து வந்திருக்காங்களா, காலையில இருந்து போன் அடிச்சு, என்னம்மா சீக்கிரம் வந்துடுறேன்னு இவ்வளவு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு. 4 மணிக்காச்சும் வீட்டுல இருக்காப்பா அப்படின்னேன். 4 மணிக்கு தான் இங்க இருந்தே கிளம்புறேன். ஊருக்கு போற சந்தோஷத்துல கத்துறாரு. சரி சரி சரி, நீ அப்ப ஊருக்கு வரலையா? நீ வரலையா? எங்கே இருக்கியா? நாங்க மட்டும் போறோம். சரி போலாமா? போலாம். இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட என் கால் இங்க நிக்காது. டைரக்டா பாயிண்ட் தான், வீடு தான். வீட்டுக்கு போனேன். தங்கச்சி வீட்டுக்காரங்க எல்லாரும் வந்திருக்காங்க. போயிட்டு நம்ம தீபாவளி அங்க ஒரு தடவை செலிப்ரேட் பண்றோம். சரி போலாமா? போலாம் போலாம் வாங்க. மட்டனுக்காக நாங்க இங்க ஸ்டே பண்ணிட்டோங்க. அங்கேயும் மட்டன் தான் இருந்தாலும் இங்க சமைச்சு கொடுத்துட்டு அவங்கள திருப்திப்படுத்திட்டு போலாங்கிறதுக்காக இப்ப கிளம்புறேன். சரி போலாமா? வாங்க போலாம். வீட்டுல இருந்து கிளம்பி 5 நிமிஷம் தான் ஆச்சு. அதுக்குள்ள 2 பேரும் தூங்கிட்டாங்க. ஆமா, எங்களுக்கும் சம தூக்கம். எங்களுக்குமே வந்துட்டு தூக்கம் வருது. சரி சீத்து ஆசைப்பட்டாலே வீட்டுக்கு கொண்டு போகணுமேன்னு சொல்லிட்டு தான் மல்லு கட்டி கொண்டு போயிட்டு இருக்கேன். போன வருஷமும் வந்துட்டு எங்க வீட்டுக்கு போல தீபாவளிக்கு அப்பா வந்திருந்தாங்க. நிவி வந்து சின்ன கை குழந்தையா இருந்தானா, சரி நீங்க வந்துட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த வருஷமும் போலன்னா அப்பா செம காண்டாயிடும். அதனால என்னை கூட்டிட்டு போயே ஆகணும்னு கூட்டிட்டு போறோம். ஸ்டாப் 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 ஸ்டாப். என்ன வடி? அது சும்மா சலப்பட இந்த பக்கம் வா. இரு போலாம். ஐயோ, வெடினாவே பயமா இருக்கு. வீட்டுல அவ்வளவு வெடி இருக்குங்க. எனக்கு வெடி சுத்தமா வெடிக்கவே பிடிக்கல. அதனால சீத்து வந்துட்டு அழுட்டு வந்துட்டா. வெடி பாதி வெடி கொஞ்சோண்டு வெடி அழுட்டு வந்தேன். பாதி வெடி வந்து என்னன்னா கார்த்திகைக்கு வெடிக்கணும்னு சொல்லிட்டு திடீ சொன்னானா, அதனால எடுத்து வச்சாச்சு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டான். திடீதான் எனக்கு இது வேணும், அங்க போய் எடுத்துக்கிறா அப்படின்னு. சரி அப்ப கொஞ்சமா எடுத்துக்கிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சிரு. இங்க நான் வந்து இன்னொன்னு சொல்றேங்க. என்னன்னா காலையில வந்து சீத்து சொன்னா, நான் வந்துட்டு சீக்கிரமா எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சுட்டு நம்ம வந்து 11 மணிக்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு போயிடணும். நீ போய் நேரத்துல போயிட்டு மட்டன் எடுத்து வந்துடணும். நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம போயிடலாம். எதுவுமே வாங்க வேணாம், டைரக்டா பாயிண்ட் டு பாயிண்ட் எங்க வீட்டுக்கு விடுறேன். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. தீபாவளிக்கு எப்படி வாங்கிட்டு போறது? வீட்டுல இருந்தா எடுத்து ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சுட்டே. முறுக்கு சுளியன்னு என்னமோ தெரியல, நகைச்சி சுளியன் அப்படின்னு சொல்லிச்சு. எங்க வீட்டுல சுட்ட சுளியத்தையும் முறுக்கையும் சாப்பிட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கா. அதனால அவளுக்காக சுளியமும் முறுக்கு மட்டும் எடுத்துட்டு போறேன். எடுத்துட்டு போ. நம்ம எப்படியா போறதுக்கு ஒரு 8 மணி ஆகுங்க. 8 மணி ஆயிடுமா? என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தூக்கம் வந்துடுச்சுங்க. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. சொக்குனுச்சா, அங்கே ஒரு ஆள் சரிஞ்சிடுச்சு. ஐயோ தூக்கமாக வருது. அதனால் கொஞ்சம் நேரம் வந்துட்டு அப்படியே படுத்து கிடந்தேன்னா அதுக்கப்புறம் ஃப்ரீயாக போயிடலாம். நீங்களே சொல்லுங்கள், கண்டிப்பாக தூக்கம் வருமா வராதா? 4 மணிக்கு எழுந்திரிச்சாங்க. ஐயோ முடியலையே, சொக்குது. சீத்து பேசணும்னு பார்த்தா பேச மாட்டேறான், தூங்குறா. அதான் நான் பேசிட்டு இருக்கேன். தூக்கத்தில் ஏதோ வளர பாருங்க. ஐயோ சீத்து பேச்சு கொடுறி. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போவோம், படுதா. 3 மணிக்கு எழுந்துச்சேன். கார்ல தாளாடு போடுற மாதிரி இருக்குடா. தூக்கம் வராம சமட்டாயிடு. எங்கேயாவது ஒரு டீ கடையில் நிறுத்தி டீ குடிப்போம். உன் கண்ணுக்கு மட்டும் டீ கடையே தெரியாது ரோட்ல. ஐயோ, காப்பி தூளும் நெய்யும் வாங்கிட்டு வந்துருக்கலாம். ஐயோ, அதாச்சும் வாங்கிட்டு வந்தா சூடு பண்ணியாச்சும் குடிச்சிருக்கலாமே. வர காப்பி டெய்லி அதுதான் குடிச்சிட்டு இருக்கோம். சரி, டிக்கியில் முறுக்கு இருந்தா எடுத்துருவோம். அடப்படி சரி.
எந்த நேரத்தில் முறுக்கு? டீ வாங்கி கண்ணை திறக்க முடியல இன்னும். அப்போ நான் உனக்காக ஓட்டிகிட்டு இருக்கேன்டி. ஆல்ரெடி வந்துட்டு டெய்லி எடிட்டிங்னு சொல்லிட்டு என் உடம்ப நானே வீணாக்கிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அது வேலைன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வந்து எடிட்டை வந்துட்டு லவ் பண்ணுறவன். அதனால் எடிட்டிங்னா அவ்வளோ பிடிக்கும். இன்னும் கற்றுக்கணும் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு என் உடம்பு ஆல்ரெடி போயிட்டுருக்குது. தண்ணி இருக்கா குடிக்கிறதுக்கு? இல்லையா? இன்னும் கொஞ்சம் தூரம் போயிடுமா? கொஞ்சம் தூரம் போய் டீ வாங்கி தரியா? டீ யார் வச்சிருக்கா? உங்கள் வீட்டில் எங்கேயா டீ கடை பிடிச்சிருக்காங்களா இந்த இடத்துல? டீ கடையில் தாண்டா இருக்கும். டீ துபாக்கூர். சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே. உங்கள் கடையில் ஜூஸ் வாங்கி தரியா? இல்லை, பாட்டு கேட்டால் தூக்கம் வரான்னு சொல்லுவாங்க. ஆனால் தூக்கம் வருது. ஏதாவது என் தளபதி பாட்டை போடும், அதை பார்த்தாவது தூக்கம் வராது. என் தளபதியை பார்த்தாவே எனக்குலாம் தூக்கம் வராது. ஞாபகம் இருக்கா? சின்ன பிள்ளையில வந்துட்டு உடம்பு சரியாமல் ஃபீவரில் கிடந்தேன். அப்போ வந்து கில்லி படம் போட்டிருந்தாங்க எங்கள் அத்தை வீட்டில். அதை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஜுரம் எப்படி போணுச்சுன்னே தெரியல. கில்லி படத்தை பார்த்தாலே ஜுரம் போயிடும். புரியுதா? அந்த அளவுக்கு நான் தளபதியை லவ் பண்றேன். சொன்னதுமே தூக்கமே போறாம பாத்தியா? அதான் புரிஞ்சுக்கணும், தளபதியோட பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். புரியுதா? அங்கதான் அவளை வெடி வெடிச்சுனா இங்க எங்க அப்பா வச்சு கொளுத்துறாங்க ரெண்டு பேரும். இன்னும் வெடியாச முடியல உங்களுக்கு? 4 ராக்கெட் இருக்கா, அதை விடணுமா? எப்பாடி இந்த ராக்கெட்டை அங்க விட முடியாதுன்னு தான் இங்க எடுத்துட்டு வந்தேன். இங்கன்னா வயலுக்கு போயிடும். எங்க விட்ட? அதுக்குதான் இங்க இருந்து இப்படி விடணும். போனது ஐயோ, ஆனா சவுண்ட் விட்டுட்டு போவோம். அவன் வந்ததுமே ட்ரெஸ் மாத்திட்டாரு. பாத்தியா இல்லையா? கார்ல இருந்து வந்தா அப்படியே தூக்கி ட்ரெஸ் மாத்திட்டா. இது யார் ட்ரெஸ்? இது கௌசல்யா எடுத்து அதான் மாத்திருச்சு. இங்க பத்தியா? சரி வச்சிரு, வை. நாளைக்கா? நாளைக்கா? நாளைக்கு வரைக்குமா? ஒண்ணு வச்சுட்டு வை வை. நீ உனக்கு தான் வாங்கிட்டு வந்ததே, வை. இது 1/2 மணி நேரம் மேல வெடிக்காது. அங்க 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 எடுத்துட்டு போயிடு. அப்பா, ஐயோ இது ரொம்ப நேரம் வெடிக்குமே. பஸ் ஏதாவது வருமா? பஸ் டைம்? அது பஸ் வர டைமா பாரு. அப்பா, பஸ் வர டைமான்னு பார்த்துட்டு வைக்கணும். மாடியில் வச்சிருமா? நேஷனல் தானே வரும். நேஷனல் 50 தான் வரும். ஆமா, இந்த டயத்துல வைக்காத. அப்புறம் பஸ்ஸை நிறுத்தி வைக்கிற மாதிரி ஆயிடும். 120 ஷாட்டு வெடிக்கிறதுக்குள்ள டைம் ஆயிடும். பஸ்ஸுக்காரன் நம்மள திட்டிட்டு போவாரு. 9 மணிக்கு பஸ்ல போனதுக்கு அப்புறம். ஆமா, பஸ் அப்புறம் நம்ம வச்சு பஸ் நிறுத்தி வச்சுட்டு. ஏன்டி இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? எங்க வீட்டுக்கு வந்துட்டோங்க. வர வழியில நிறுத்தி தூங்கிட்டு வந்துட்டோம். இந்த உனக்கு சட்டை. மாமாவுக்கு அவார்டு கொடுக்குற மாதிரியே கொடுக்குறீடி. ஐயோ, இந்த படம் நல்லா இருக்கா? இந்த புடவையும் தான் எடுத்தேன். இன்னொரு புடவைங்களா? ஸோ இந்த ஒரு புடவை உனக்கு இதில் எடுத்து பிடிச்சிருக்கு. ரெண்டுமே பிடிச்சிருக்க போறாங்க. என்ன பண்ணுவேன்? நல்லா சொல்லுவோம். 1 புடவை எடுத்துக்க, 1 புடவை பிளவுஸ் தைச்சிரு எனக்கு. ஒரு புடவை உனக்கு பிளவுஸ் தைச்சிக்க, எனக்கு தைக்க வேணாம். 1 புடவை மட்டும் எனக்கு தைச்சு வை. நான் எப்பயாவது வந்தேன். ஓ, இப்ப இங்க தைக்கிறதா எடுத்து வந்தே நீ? அத கோஸ்ட்லியா இருக்க தைச்சிருமே. அதான். ஆமா, அது மிஷின் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டியா? இந்த ஒரு போட்டோ கூட எடுத்து அனுப்பல.
போன வருஷம் வரல நானு அதுக்கு போன வருஷம் நான் கையில எடுத்து வந்து கொடுத்தேனாப்பா உனக்கு. சரி எனக்கு இப்ப கொடுங்க. அப்ப எனக்கு வருஷ காசு எங்க கொடுங்க. வருஷ காசு எங்க வருஷம் 2500. அதுக்கு மட்டும் 2500. எனக்கு ₹1 கூட கொடுக்கல. அக்கௌண்ட்ல போட்டு வரும். அக்கௌண்ட்டே வாங்கல என்கிட்ட இருந்து. இப்ப எனக்கு 2500. எனக்கு 2500 என் பசங்களுக்கு யாரு கொடுப்பா? அவங்களுக்கு தானே இல்லப்பா. அன்னைக்கே 2500 கொடுத்துச்சு. வெடியாது இல்ல அது பூத்திரி இப்படி இருக்கும். இதுல பார்த்தா ட்ரெஸ் எடுத்துட்டு அவனுக்கு காட்டு. ஒரு கோட்டு இருக்கு. இது யாருக்கு? இது நிவிக்கு. நிவிக்கா? நிவினுக்கு கோட்டு. என்னடா வெறும் நிவினுக்கா வருது? இது யாருக்கு? இவருக்கு பேண்ட் ஷர்ட். சூப்பர். தீபாவளி வசை வாங்கியாச்சு. இதை ஏத்தணும். இதை இப்படி ஏத்தணும்னா வச்சுக்கியேன் அப்படியே ஃபுல்லா சுத்தி இப்படி எரியும். அட பைத்தியமே, என்னடி காசுக்கு இப்படி பைத்தியம் மாரி அடிச்சுக்கிறீங்க? ஐயோ எப்படியோ வந்ததுக்கு 3000 பெட்ரோல் காசு வச்சு மிச்சம். அட கொடுத்துடுறீ திரும்ப. ஏண்டா அம்மா வீட்டுல இருந்து வர சீரு நம்ம திரும்பி எவ்வளவு வேணாலும் செஞ்சிடலாம். அந்த சீரு காசு நான் எப்பயுமே வாங்கிடுவேன். உனக்கு 1000 தம்பி 2000. ஏன் அவன் ட்ரெஸ் பெருசா இருக்கா? வினோதுக்கா? அவனுக்கு என்ன காஸ்ட்லியான ட்ரெஸ், எனக்கு வந்து சிம்பிளானதா. எனக்கு 2000 போட்டு சொன்னா உனக்கு 1000 ரூபாய்க்கு வேற. இது எல்லாமே என்ன உண்டியலுக்கு தான் போகும். திவி உண்டியலுக்கு தான் போகும். இதே மாதிரி சேர்க்கறது இங்க இருந்து எடுத்துட்டு போறது எல்லாமே உண்டியல்ல போட்டுருவாங்க. திவி வாங்கிப்பான். இது செலவு நோட்டா இருக்கா, இதை கொண்டு போய் உண்டியல்ல தான் போடுவேன். எங்க அம்மா கொடுக்குற காசு யாரு கொடுத்தாலும் சரி திவியோட உண்டியல்ல தான் போடுவோம். அதுதான் வந்துட்டு அதிக அமௌண்டா இருக்கிறது. அப்ப எப்பயாவது தேவைக்கு போது எடுத்துக்கிறது. எங்க அம்மாவே தேவைக்கு என்னைக்காவது கிடைச்சுன்னா அதை கொடுத்துருவேன். ஸோ இப்போ இருக்கு கொடுக்குறாங்க, நான் திரும்ப கொடுத்துட்டு போயிடுவேன். யாரும் எனக்கு கமலில் வச்சு செய்யாதுங்க. இங்க வந்தா மட்டும்தான் நிவி வந்து ஜாலியா இருப்பான். ஏன்னா டைல்ஸை பார்த்துட்டானே. டைல்ஸ்லாம் கீழே விட்டுருவாளுங்க, நம்ம ஃப்ரீயா போலாம். அங்க சீது ராஜாவுக்கு இன்னும் வெடியாசன்னு முடியல போல. அங்க பாரு, இங்க பாரு. யாருக்கு முடிஞ்சாலும் திவிக்கு மட்டும் வெடியாசை முடியவே முடியாது போல இருக்கு. அப்பாவுக்கு மட்டும் ஏத்துறியாடா? ஏத்து. இந்த வருஷம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, அடுத்த வருஷம் நான் வந்துடுறேன்னு சொல்றான். என்ன என்னடி என்ன இப்ப தூக்குறியா இல்லையா? அங்க வேற சண்டை. இவங்க அத்தை வந்து உன் தங்கச்சி கிட்ட மட்டும் தாவிக்கிட்டு போறான் கார்ல இருந்து, என்கிட்ட வரமாட்டான். உன் பிள்ளைக்கு என்கிட்ட என்ன வரமாட்டான்னு என்கிட்ட வந்து சண்டை போடுது. யாருதாங்க சண்டை விடாங்க? அவன் என்கிட்டே நல்ல வரமாட்டான். ஒரு சில டைம் யார்ட்டையும் போக மாட்டான். கௌசல்யாட்ட போயிட்டானா, அவங்க அத்தை வேற, எங்க அம்மா அங்க இருக்காங்க வினோட அத்தை, அவங்க வேற சொல்றாங்க உன் பிள்ளை என்கிட்ட வரமாட்டான் அப்படின்னு. முரட்டுத்தனமான ஒரு அவுட்டுங்க. இந்த வந்துருந்தாங்க, இந்த வந்துரு சீத்து. முரட்டுத்தனமான அவுட்டு. இதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சரு. சீத்து சுட்ட சுளியம். ஏன் மாட்டி விடுறியா? அத்தை தான் மாவுல பத்தி கொடுத்தாங்க சோடாப்பெல்லாம் போட்டு. சுளியத்தை பேக் பண்ணிட்டு வந்துறியே, எல்லாம் என்னமா வடை மாதிரில அமைங்கிருக்கு. அப்பா திவி ஃபர்ஸ்ட் வாங்கின கிஃப்ட் அது. ஸ்கூல்ல வாங்கிட்டு வந்த பிரைஸ். செகண்ட் பிரைஸ். ஐயோ, ரெண்டாவதா வாங்கின பிரைஸ். ஃபர்ஸ்ட் பிரைஸுக்கு வாங்கின ரெண்டாவது பிரைஸ். ஐயோ, ஃபர்ஸ்ட் பிரைஸ். The next day. ஹலோ ஐயோ ஹலோ சொல்லுங்க. யாரு
நல்லா இருக்கீங்களா? காசு செல்லு பின்னாடி போயிட்டு. ஹலோ 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 இப்படிதான் போவோம் கை. ஹலோ இப்பதான் தூங்கி எழுந்திருச்சாரு. அதுக்கப்புறம் சாப்பாடு ஊட்டி விட்டேன். இப்போ எங்கே கிளம்பிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பணும். காலையிலே போகிறதா தான் பிளானு. ஆனால் நைட்டு செம்ம டயர்டாக இருந்துச்சா, நல்லா தூங்கிட்டு நைட் எழுந்திரிச்சதே ரொம்ப லேட்டாக தான் இருந்துச்சு. காலையிலேருந்து சரி மழை விடவே இல்லை. நான் தான் கரெக்டாக இருக்கேன், நீ மட்டும் ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்கலாம். நிவி தான் ரொம்ப சமத்தாயிடுச்சு. டாட்டா டாட்டா போங்க எல்லாருக்கும் டாட்டா, நாங்கள் போயிட்டு வரோம். ஹாப்பி மூட்ல இருக்கான் இப்ப. அவன் மட்டும் நீ எப்பயுமே இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி. சின்ன பிள்ளையிலேயும் அவனை இப்படிதான் இருந்தான். இந்த ட்ரெஸ் போடணும் அந்த ட்ரெஸ் போடலாம் அவன் தெரியாது. இப்பதான் கேட்கறது, போட்டு வேணும் அது வேணும் இது வேணும். இதே நல்லதா இருக்கு, போட்டுக்கோ. இது மாதிரி தான் தளபதி அங்கிள் போட்டு வருவாரு தெரியுமா? அதுக்கு ஏன்டி அவன் மேல வச்சு திணிக்கிற? மடியில இருந்தவன் நழுவி நழுவி அங்க இறங்கிட்டான்டா. எப்படிதான் நழுவுறான்னு தெரியல. எப்பவுமே திவிட்டு தான் போவான். அப்பா எல்லாம் கேட்பாங்க, ஏன் உங்க அப்பாவுக்கு ஸ்கூட்டி டிவிஎஸ் 50 வாங்கி கொடுக்க தானே அப்படின்னு. அதுக்கு என்ன சொல்ல விரும்புற நீ? ஸ்கூட்டிலாம் வந்தா யாருமா அழைச்சி கேட்டானு கோயிலுக்கு போவாங்க. நம்ம ஒரு நாளைக்கு இருக்கோம் 2 நாளைக்கு இருக்கோம். அப்புறம் வந்து நான் ஒரு 2 நாளைக்கு தான் இருப்பேன், 3 நாளைக்கு இருப்பாங்க உங்க வீட்டுல. அப்புறம் சும்மா தான் கிடக்க போகுது. அதுவும் தேவையில்லாத எதுக்கு அதை வேஸ்டா போட்டு வாங்கிட்டு. ஆமா, அதனால இந்த சைக்கிள் கடை சைக்கிள் இருந்தா நம்மளுக்கு சந்தோஷம். அந்த 2 நாளைக்கு கடை இருக்காது திருவாங்கி தானே வரப்போறோம். அதுக்கு உள்ள போய் மாட்டிட்டு அழுகுது. பாருங்க எல்லாமே ஒரே மாதிரி. சின்ன குழந்தையில 13 அவன் தான் பெரியவனா. சரி போயிட்டு வரப்பா அம்மா, போயிட்டு வரமா. சைக்கிள் வாங்க வந்தோம், ஆனா இங்க வாழைப்பழ போனி நல்லா ஆயிட்டு. கடை எதுவுமே வந்து திறக்கல சீத்தோ. அதுதான் வரேன், நம்ம வந்த நேரம் அப்படி. இன்னைக்கு எந்த கடையும் திறக்கல. வாங்க போறது வந்து அந்த லிங்கம் தானே? ஆமா, ரேணுகா ஜுவல்லரிக்கு பக்கத்துல தான் இருக்கு. அம்மா சொல்லுச்சு லிங்கம் ஃபர்னிச்சர் சைக்கிள் பாத்து போ. எனக்கு கொஞ்சம் கொடுடா. ரொம்ப நேரம் பார்த்து சரி மழை கார்ல தானே வந்தாலும் வந்துட்டோம். என்ன கடை பூட்டி இருக்கு? லிங்கம் பூட்டி இருக்கு. சைக்கிள் பூட்டி இருக்கு, பூட்டி இருக்குடி. என்ன பண்றது இப்போ? வேற எங்கேயா இருக்குமான்னு கேட்டு வைப்பா. நிறைய கடை பூட்டி இருக்கு. நீ என்னன்னு தெரியல, இன்னைக்கு என்னன்னு தெரியல. நேற்று தீபாவளி, அதனால இன்னைக்கு அவங்க எல்லாரும் தீபாவளி எடுப்பாங்க. ஒரு சில கடைகள் ஓப்பன்ல இருந்துச்சு. சரி இதுவும் திறந்துருக்கணும் வந்தோம். சைக்கிள் கம்பெனி இங்க போட்டிருக்கு, ரவி சைக்கிள் கம்பெனின்னு. இங்க அங்க ஒரு கம்பெனி அதுவும் லீவு போட்டாங்க. ஐயோ எங்க அப்பா ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருக்கு சைக்கிளுக்கு. நன்னியில போ. திருவாரூர் வந்து திருவாரூர்லயே இல்ல, நன்னியில தான். ஒருவேளை நன்னியிலத்துல திறந்திருந்தா அங்க திறந்துருப்பாங்களோ? திறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நன்னியிலத்துல அப்படியே போகும்போது பாத்துட்டு போவோம். சப்புன்னு இருக்கு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஐயோ உடைச்சுட்டான்டா. இன்னைக்கு சாப்பாடு வாழைப்பழம் தானே எல்லாத்துக்கும்? இன்னைக்கு சாப்பாடு வாழைப்பழம் தான். இன்னைக்கு சாப்பாடு வாழைப்பழம் தான் கன்ஃபார்ம். அப்பாவுக்காக வாங்கணும்னு வந்தோம், ஆனா கடை இல்ல. அதான் நம்ம நன்னீரத்துல போய் பாத்துட்டு போவோம். இருட்டுது பிள்ளைங்க, திரும்பி விட்டுருக்காப்ப. அங்க பெய்யுது, இருட்டும் செம்ம இடம்லாம் பெய்யுது. இப்படி போயிடும். நம்ம இப்படி இருந்தா கூட போயிடலாம்ல. கடைசியில சைக்கிள் வாங்க முடியாம போறோமே, அதுதான் இப்ப பிரச்சனையா இருக்கு. ஏன் சீத்தோ அப்படியே ஒரு இருப்பு நாங்க போயிட்டு வந்துருவோம். அப்படியே அண்ணில தானே போயிட்டு வரலாம். அண்ணியில பாப்போம். பாத்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடும். இருக்கு அங்க இருந்தாலும் வாங்கிட்டு வந்துடும். இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். சைக்கிள் இடாங்க, அதான் எந்த இடம்? அந்த சைக்கிள்ல இருக்கு. நம்ம அந்த ஸ்பீட் பிரேக் ஒன்று இருக்குல்ல,
நம்ம மெடிக்கல் ஒன்று இருக்குல்ல, ஒரு மெடிக்கல் ஒன்று அந்த ஜிஹெச் இருக்குல்ல, ஆமா அதுக்கு அந்தாண்ட ஒரு சந்து உள்ள அந்த ஆர்ச்சி ஒன்று இருக்குல்ல, ஆர்ச்சி உள்ள இருக்கு. 2வது 3வது கடையில சாண்டிங்க அவ்வளோ சைக்கிள் அடிக்கணுச்சு. யாண்டி ஐயோ சரி 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 சரிடி தங்கமே. அவனுக்கு போனு பார்த்தாதான் போன் பேசணும். ஹலோ ஹலோ போனு கொடுக்கலன்னு அழுகுறாங்க. போனு கொடுக்கலன்னு அழுவியா நீ? நாங்களே வந்துட்டு மன உளைச்சல்ல இருக்கோம். எங்கேயுமே கிடைக்கிறது சைக்கிள். எங்க அப்பா என்ன ரியாக்ஷன் கொடுக்க போகுதுன்னு தெரியல. வேற சைக்கிள் அதுவும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தோம். கண்டிப்பா வாங்கிட்டு வந்துருவோம் தான் எங்க அப்பாவும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நாங்களும் திருவாரூர்ல எங்க பார்த்தாலும் அலைஞ்சிட்டு நீளமும் வந்து செக் பண்ணிட்டு வந்துட்டு எங்கேயுமே இல்ல. அப்படியே இருந்தாலுமே நாளைக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மழை வேற ரொம்ப பெஞ்சிட்டு இருக்குதா, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் சொல்லுவோம் அப்பா என்ன சொல்ல போகுதுன்னு தெரியல. நான் அம்மா கிட்ட சொன்னா எனக்கு தெரியும் அப்பயேன்னு எங்க அம்மா சொல்றது கடையை திறந்துருக்காதுன்னு. இன்னும் எங்க அப்பா கிட்ட சொல்லவே இல்லை. மாடு பார்க்க போயிருக்காங்க. சரி வரட்டும் சொல்லிக்கலான்னு நாங்க சாப்பிட உட்காந்துட்டோம். சாம்பாரும் நாம அங்கேயே சாப்பிடலான்னு தான் பிளான் பண்ணோம். ஆனா வந்துட்டு இங்க சாம்பார் வச்சிருந்தாங்களா. ஆமா இப்ப நம்ம அங்க மலையில போய் சாப்பிடுறதும் ஒரு மாதிரி தானே இருக்கும். அதனால அம்மா மலை ஓவர் மலை சரி மலை சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு வறுத்து வச்சிருக்காங்க. அப்பாடான்னு உட்காந்து திருப்தியா ஃபர்ஸ்ட் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு சாப்பிட்றேன். அம்மா நிவிய வச்சிட்டு இருக்காங்க. கௌசல்யா சாப்பிட்ற முட்டை தட்டு சின்ன பிள்ளையில வாங்கின தட்டு அது அந்த முட்டை தட்டுக்கு சண்டை போட்டுப்போம். எனக்கு தான் முட்டை தட்டு வேணும், எனக்கு தான் முட்டை தட்டு வேணும்னு. இது வந்து நாங்க கம்பெனில வேலை செய்யும் போது வாங்கினது. ஃபர்ஸ்ட் வேலைக்கு போகும்போது வாங்கினது. எனக்கு ஒண்ணு என் தங்கச்சிக்கு ஒண்ணு. இது என் தங்கச்சி பிளேட்டுன்னு நினைக்கிறேன். யாரோடது? உன்னோடது. இது என்னோடது. உன்னோடது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த இடத்துல லைட்டா கீரல் விட்டுருக்கோம். எங்க 2 பேரும் சின்ன குழந்தை சின்ன பிள்ளைல ஸ்கூல் போவோம்ல, ஒரு 3வது 5வது படிக்கும் போது அப்ப வாங்கின தட்டு அது. எல்லா தட்டுமே இருக்கு. அப்ப 5வது படிக்கும் போதுன்னா பாத்துக்கோ. ஏமா இந்த சின்ன பிள்ளை 15 வருஷம் இல்ல 20 வருஷம் எல்லாமே வந்துட்டு குண்டா பழைய இது சாப்பிடுவோமா, குண்டானும் சேமா 2 பேருக்கும் ஒவ்வொரு குண்டா. அதுக்கு இந்த குண்டா எனக்கு இந்த குண்டா. தட்டு இதுல டம்ளர் 2 பேருக்கும் ஒரே மாதிரி வாங்கினா சண்டை நடக்கும். இந்த அகச்சி தான் அதிகமா சண்டை போடுவோம். எங்க போனீங்க? டான் மாதிரியே வரமாறா. மேல அங்க பாருங்க. சாப்பிட்டீங்களா? வாங்க என்ன நீங்க எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்திருக்கீங்க? சைக்கிளுக்கு போயிட்டு வாமா. திருவாரூர் நன்னிலாம் எல்லா இடத்துலயும் அழைச்சிட்டு வாமா. கடையே திறக்கலாமா? கடையே திறக்கல. ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. லிங்கம் வரைக்கும் போய் கேட்டு வந்துட்டோம். கடை லிங்கமும் திறக்கல. நாங்களே ஆசையா தான் போனோம் இருக்கணும். எந்த கடை மூடி இருந்தாலும் நகை கடை மட்டும் திறந்திருக்கு. ஆமா அது மட்டும் திறந்திருக்குது. நகை விலை குறையாது, நகை கடை மட்டும் தான் திறந்திருக்கு. அதே மாதிரி இந்த வீடியோக்கு சாட்சியா வந்துட்டு நம்ம சைக்கிள் வாங்கி தரோம். ஆமா இல்ல கன்ஃபார்ம் வாங்கி தருவோம். ஆனா இன்னைக்கு முடியாது. இன்னைக்கு நம்ம ஊருக்கு போறோம். மழை வேற வருதா, ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். இது எதுக்கு இந்த பாய்? அவுட்டோர் குக்கிங். கீழே உட்கார்ந்துக்கிறதுக்கு மெதுன்னு இருக்கும். அதுக்காக அதை எடுத்துட்டு போறப்பா. எடுத்துட்டு போகாம இருக்க மாட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும். அந்த அதான் புக் பண்ணிட்டு வாமா. சோமாசா ஒண்ணு. பலாரம் எடுத்துக்கோ. மெயின் முறுக்கு வேணாம். முறுக்கு நிறைய இருக்கு வீட்ல. முறுக்கு வேண்டாம். சோமாசா எத்தனை இருக்கு? சோமாஸ் முறுக்கு வேணாம். முறுக்கு நிறைய இருக்கு. நிறைய சுட்டாச்சு. பக்கெட் ஃபுல்லா இருக்கு. கெட்டி உருண்டை இது வேணாம். ஒண்ணு போதும். அது இதுதான் கெட்டி உருண்டை. இதுதான் கெட்டி. நீ என்ன பண்ற? நீ என்ன பண்ற? அது வேண்டாமா? அத நீ அம்மா உனக்கு இந்த நீ ஒன்னு எடுத்துக்கிட்டியா? உனக்குமா? எனக்கு அது சொன்னீங்க. ஒரு பாக்கெட் போதும் எனக்கு. ஆமா அது ஒன்னு எடுத்துட்டு வா. சோமாசா ஒன்னு வச்சிட்டு வந்துரு. ஒரு பாக்கெட் போதும். சோமாசா எப்படியா? இங்க பாரு என் செருப்பு எங்க தள்ளி விடுறான் பாத்தியா? கொழுப்பு தானே. 8ஆம் நம்பர் எடுத்து போறா. 8ஆம் நம்பர் எடுத்து போறா. 7ஆம் நம்பர் கீழ. பாத்துல அழு ஆரம்பிச்சா. யாரா அவ பூஜா? என்ன ஒண்ணுங்க இப்ப மழை அதிகமா பெய்யுதுங்க. 2 பேர்ட்டையும் ரெயின் கோட் இல்ல. ஃபுல்லா நனைஞ்சிட்டு போயிடுவாங்க எப்படியா இருந்தாலும். நாளைக்கு பாட்டி முகம் அதுவும் இல்லாம அதனால நாளைக்கு தங்கிட்டு போலாம். அவருக்கு வேலைக்கும் லீவு கிடையாது. அதனால இன்னைக்கு ஒரு நாள் லீவு போட்டாரா, தொடர்ந்து லீவு போட்டாருன்னா அவ்வளவுதான். அதனால அவர் கிளம்பி ஆகணுங்கிறதுனால கிளம்புறாரு. சரி போலாமா தங்கம்? சரி வா. சரி தண்ணி எடுத்து வச்சுக்கோ.
சரி போலாமா சீத்து? போகலாம். சரி மாமா போயிட்டு வரோம். போயிட்டு வரேன். சரி போயிட்டு வரப்பா. போயிட்டு வரேன். அவ்வளோதான். எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நாங்களாம் ஊருக்கு கிளம்பிடுவோம். என் தங்கச்சி அப்படி போயிடுவா. நாங்கள் சனாநல்லூரில் இறக்கி விட்டுட்டு நாங்கள் அங்கே அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். ஓகேங்க, இந்த விலாக் அவ்வளோதான். அடுத்த விலாகில் பார்க்கலாம். பாய். நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.